ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே நான் வந்து என்னென்ன பண்ணேன், என்னோடய கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து அடுப்பில் இருந்து எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்து போட்டிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா நேற்று கொஞ்சம் பாத்திரம் வந்து சேர்ந்துருந்துச்சு. அது வந்து காலையிலேயே டைமோடு எழுந்திரிச்சு நான் வெளியில் வச்சு வாஷ் பண்ணிட்டேன். அதாவது வெளியே வந்து நாங்கள் குடி தண்ணி பிடிக்கிற இடத்துல வச்சு ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இந்த இதில் வந்து பாட்டு போயிட்டுருக்கு. இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர், அதாவது போன தடவை பார்த்திங்கன்னா நான் வந்து வேற போட்டிருந்தேன். அதுக்குள்ளே நான் வெளியே வந்து நைட்டே போட்டு வச்சுருந்தேன் பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி நான் வெளியவே வச்சுருக்கேன், தண்ணி வந்து ட்ரை ஆகிறதுக்காக. அதே சமயத்தில் துணியும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி துவைச்சி போட்டிருக்கேன். இன்றைக்கி தலகாணி உரை எல்லாமே, பெட்ஷீட் வந்து மிஷினில் போட்டிருக்கேன். அடுப்பு வந்து 2 அடுப்பு வந்து கழுவி வச்சுருக்கேன். அதாவது கிளாஸ் ஸ்டவ் வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அதனால ரொம்ப நாளாக கிளாஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் கேஸ் வந்து ரொம்பவே எனக்கு செலவாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து பெட்ஷீட்டும் வந்து போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது எல்லாமே ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து காய போடணும், அவ்வளோதான். எல்லாமே என் வீட்டுக்கார் வந்து காலையிலேயே துணி எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் நான் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாச்சு காலையில். ஏன்னா டைமோடு வந்து கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுனால காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் தான். அதாவது லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பேப்பர், அதாவது சார்ட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருந்தேன். கிச்சனோட என்னோடய கிச்சன் வந்து ஓப்பன் செல்ஃபு தான். எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் வந்து ஒரு ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் வந்து போட்டு வச்சுருந்தேன். போன தடவைக்கு முதல் தடவை போட்டிருந்தேன். அப்புறம் வந்து போன தடவை பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் போட்டிருந்தேன். இப்போ வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு. அதை க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு பிங்க் கலரில் ஒரு சார்ட் பேப்பர் போட போகிறேன். என்னோடய செல்ஃபோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சார்ட் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 சார்ட் பேப்பர் வந்து வாங்கினேன். 25 ரூபாய்க்கு வந்து சார்ட் பேப்பர் வாங்கி ஓரளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்னதாக வந்திருக்கு பார்த்திங்களா. இது வந்து சைடில் செல்ஃப் வந்து குட்டியாக பத்தாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து அது கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்னோடய கிச்சன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து இந்த பக்கம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து செல்ஃப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சார்ட் பேப்பர் வந்து போட போகிறேன். இந்த சார்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையுமே இருக்குது. எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். 5 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வாங்கி கிச்சனில் செல்ஃபில் போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் ஒரு கலர் பேப்பர் வந்து நம்ம மாற்றி போடலாம். இதில் வந்து ஆயில் ப்ரூஃப் பேப்பர் கூட கிடைக்குது இல்லையா கிச்சனுக்குன்னு, செல்ஃபுக்கு போடுறதுக்கெலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி போடுறதா இருந்தால் கூட போடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலவு கொஞ்சம் மிச்சம் ஆகும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் அப்பப்போ நம்மளோட கிச்சனில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிச்சன் வந்து பார்க்க நல்லா நீட்டாக நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். நான் வந்து எல்லா திங்ஸையுமே வந்து வெளியே அப்படியே எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டேன். எல்லாமே இப்போ செல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இப்போ கழுவி வச்சுருந்த பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையுமே கொண்டாந்து அடுக்கிட்டேன். எந்தளவுக்கு அடுக்கியிருக்கேன் பாருங்கள். ஆனால் கீழே இருக்கிற செல்ஃப் மட்டும் இன்னும் நான் அடுக்கலை. இப்போ இந்தளவுக்கு தான் அடுக்கியிருக்கேன். எனக்கு ஏன் நான் இப்போ அந்த குயிக்காக நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸாக ஒரு பொருள் வாங்கிறதுக்காக. ஆனால் எனக்கு தெரியும், நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்ட்டு. என் வீட்டுக்கார்ட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த பொருள் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனாங்க. சர்ப்ரைஸாக ஈவினிங் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து சொல்லாமல் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார்னாலே எனக்கு வந்து புரிஞ்சிடும். நான் கேட்ட ஏதோ ஒரு திங்ஸ் வந்து வாங்கி தர போகிறாரு சஸ்பென்ஸாக அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ மேலே இருக்கிற செல்ஃப் எல்லாமே வந்து இன்னும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணலை. அது மேலே இருக்கிறது மொத்தமே பேப்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். இந்த போன தடவை கூட என்னோடய கிச்சன் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னீங்க அது எல்லாத்தையுமே மாற்ற சொல்லி. நான் இன்னுமே மாற்றலை, சாரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வந்து கண்டிப்பாக மாற்றுவேன்.
இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னல, நான் இந்த ஸ்பீக்கரில் தான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து மொபைலில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு கேட்குறது. என் பையன் என்ன பண்ணால், இந்த மாதிரி பண்ணி கேட்டிங்க அப்படின்னா மொபைல் வந்து வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வீட்டில் இருந்துச்சு ஏற்கனவே, மேலே போட்டு வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாமல். அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கர் எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்து அவனே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தான். சூப்பரான ஒரு அஜித்தோட சாங் வந்து போயிட்டுருக்கு, காதல் கோட்டை படத்தில் இருந்து. செமையாக இருக்கும் அந்த பாட்டு. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து வேலை செய்யும்போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு வந்து மற்ற எந்த ஒரு சிந்தனைகளுமே வராது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்ததுமே இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு வந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் பையனோட ஐடியா தான். ஆசிஃப் தான் எல்லாமே வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து, அது ஸ்பீக்கர் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு எல்லாமே தேடி எடுத்து ஆசிஃப் தான் எனக்கு ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தான். இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த பக்கம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கமும் நான் ஃபுல்லாக எல்லாமே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். பாத்திரம் கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். வெளியே கழுவின பாத்திரம்லாம் உள்ளே வந்து அடுக்கிட்டேன். மீதி பாத்திரம் உள்ளே இருக்குது. இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணணும். ரொம்ப ஒர்க் இன்றைக்கி. அதுக்குள்ளே வந்து மதியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காரு. எனக்கும் ஆசிஃப்க்கு மட்டும்தான். சரி லெமன் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப இதுவாலாம் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. சிம்பிளாக அதெல்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாமே முடிக்கணும். அதனால என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு ஆம்லெட் போடணும். ஆனால் இன்றைக்கி வந்து வெங்காயம் வேணாம், அப்படியே போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் அப்படியே போடுறேன் அவனுக்காக. எனக்கு மட்டும் போடும்போது அதில் வந்து பச்சை மிளகா வந்து போட்டுப்பேன். எனக்கு வந்து நிறைய பச்சை மிளகா போட்டு காரங்காரமாக முட்டை வந்து ஆம்லெட் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இது வந்து பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கும் வந்து இது பிடிக்கவே பிடிக்காது. பச்சை மிளகா போடுறதா இருந்தால் நான் மட்டும்தான் போட்டுப்பேன். அவ்வளோதான். லெமன் ரைஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்து 2 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் அதை போட போகிறேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மண் சட்டியில் வந்து குக் பண்ணுறது ரொம்ப, அதில் சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற பாத்திரங்களை விட மண் சட்டியில் வந்து சமைச்சு சாப்பிட்றது எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மண் சட்டியை மட்டும் நம்ம பழக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டிஷ்ஷுமே நம்ம வந்து அதில் பண்ண முடியும். நான் வந்து இப்போ லெமன் ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாமே குழம்பு வெரைட்டி என்ன இருந்தாலுமே நான் இப்போ நிறைய வந்து மண் சட்டி யூஸ் பண்ணி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். முட்டை வந்து ஆம்லெட் போட்டாச்சு. லெமன் ரைஸ்க்கு மசாலா எல்லாமே வந்து வதக்கி தாளிச்சிட்டேன். சுட சுட இப்போ ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுடலாம். காலையிலேருந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கு, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெளியே போகிற வேலை இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பொருள் நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன், வாங்கி கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விலாக் மாதிரி போடுறது நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரெசிபி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விலாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். லெமன் ரைஸ்க்கும் இந்த மாதிரி நல்ல காரமான ஆம்லெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான். பண்ணி முடிச்சாச்சு. சாதம் வந்து பார்த்திங்கன்னா யார் கலந்து விடுறதுன்னு பார்த்திங்கன்னா என் பையன். அது வேணும்னு அவன் சிரித்து காட்டுவான். அவன் வந்து என்னை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிரித்து காமிச்சான். நான் வந்து ஒரிஜினல் சவுண்டு வந்து கட் பண்ணிட்டேன். ரொம்ப மொக்க போட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. அவனை வந்து நான் அப்படி சிரிக்காதடான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் அவன் வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அந்த மாதிரி சிரிச்சு காமிப்பான். நான் சொன்னேன், நான் யூடியூப்பில் போட்டுருவேண்டா நீ சிரிக்கிறத அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் வந்து சொன்னான், போடாத மம்மி போடாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவே தெரியாது நான் அப்படியே அந்த கிளிப்பிங்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தெரியாது. பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சண்டைக்கு வருவான்னு தான் நினைக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸும் வந்து ரெடி ஆயிருச்சு. செம்ம பசி. நல்ல புளிப்பாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த எலுமிச்சம்பழம் வந்து நான் போன தடவை ஊருக்கு போயிட்டு வந்தப்போ எங்கள் மாமியார் வந்து கொடுத்து அமிச்சாங்க. ரொம்ப பெரிய பெரிய காய் தான், செம்ம புளிப்பாக இருந்தது. நல்லா புளிப்பாக நல்லா சூப்பராக இருந்தது ரைஸு. அவ்வளோதான், ஆசிஃப்க்கு வந்து பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இது நான் ஆசிஃப்க்கு கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட போகிறேன். அவ்வளோதான், கிச்சன் மட்டும்தான். நான் இப்போதைக்கு வந்து நான் கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அவனுக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ பிஸியாக வந்து ஃபோனில் வீடியோ பார்த்துட்டே சாப்பிட்றான் பாருங்கள். அவ்வளோதான், நானும் சாப்பிட போகிறேன். நான் இருக்க வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடகை வீடு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கிராண்டாலாம் இருக்காது. ஒரே ஒரு ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிச்சனு, சின்னதாக குட்டியாக ஒரு ஹால், இவ்வளோ தான் எங்கள் வீடு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு ஈவினிங் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஈவினிங் வந்து நான் காஃபி போட போகிறேன். டீ அப்படின்னா ஆசிஃப் வந்து அதிகமாக குடிக்க மாட்டான். காஃபி அப்படின்னா தான் அதிகமாக வந்து காஃபி தான் அவனுக்கு பிடிக்கும். அதுக்குள்ளே நான் கீழே கொட்டிட்டேன், எங்கேயோ பார்த்துட்டு. அதுக்குள்ளே ஆசிஃப் வந்து ஏதோ சொன்னான், நான் டக்குன்னு எனக்கு கவனம் மிஸ் ஆகிடுச்சு. காஃபி வந்து கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ வெளியே கிளம்ப போகிறோம். நான் வந்து போகிற வழியில் நிறையா வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் அதை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வாங்கின காருக்கு வந்து புதுசாக வாங்கியிருந்தாங்க என் ஹஸ்பண்டு. முன்னாடி வந்து காருக்கு முன்னாடி வந்து வைக்கிறது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் டால் மாதிரி வாங்கி வைக்க சொன்னேன், அவங்க இப்படி வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் சூடு பட்டதும் அழகாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வந்துட்டோம். நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய கிச்சன் வந்து நான் ஃபுல் வியூ வந்து நான் காட்டல, எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்ட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பும் சப்பாத்தியும் வச்சேன். இந்த விலாக் இதோட முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.